மாநில அரசு எடுத்தா ரத்தாயிடும்ல. இப்ப பீகார்ல கொடுத்தது ரத்தாயிடுச்சுல. நீங்க பீகார்ல கொடுத்தது ரத்தாயிடுச்சு. சிஎம் கூட அதான் சுட்டி காட்டுறாங்க. நீங்களும் சுட்டி காட்டுறீங்க. பீகார்ல கொடுத்தது சாதிவாரி இடஒதுக்கீடு. சரி, இப்ப இடஒதுக்கீட்டை பத்தி இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப 3 வருஷமா எதுக்கு இவ்வளவு நடத்துறீங்க? எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நாளை ஆணையம் நீதி அரசர் பாரதிதாசன் தலைமையில ஒரு குழு அமைச்சிங்களா? இதுக்கு தான் அமைச்சிங்க. அது தப்பா? முதலமைச்சர் தான் அமைச்சாரு, நல்லதுதான். அரசியல், அதாவது இடைத்தேர்தலை முன் வச்சு இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு அமைச்சர். சரி, இன்னைக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு, பேசுறான். இதுக்கு முன்னால பேசுனேன் நான், போன கூட்டத்தொடரில் பேசினேன், தொடர்ந்து பேசினேன். முதலமைச்சர் 50 முறை பேச பார்த்தனே. என் மருத்துவரையா வந்து முதலமைச்சரை பார்த்தாரு. எங்கள் மருத்துவர் அன்புமணி வந்து பேசினாரு. அன்னைக்கு அரசியல் இல்லையா? அன்னைக்கு இடைத்தேர்தல் இல்லையே? அன்னைக்கு நல்லா தானே பேசணும். அரசியல் பேசக்கூடாது. அரசியல் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. சமூக நீதிங்கிறது அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம் மேம்படுவதற்கு. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தலாம், மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ பீகாரில் எடுத்தாங்க, கர்நாடகா எடுத்துட்டாங்க, ஆந்திரா உத்தரவு போட்டாங்க, ஒடிசாவில் உத்தரவு போட்டாங்க. அப்போ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா? பீகாரில் வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலான்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதில் தலையிடல. இடஒதுக்கீடு அதிக எண்ணிக்கை போனதுனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ புரியாமல் இல்லை, அதை திசை திருப்புறதுக்கு தட்டி கழிக்கிறதுக்கு பேசுகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை மனசு இல்லையே தெரியல. இந்த 20% வன்னியர்கள் ஏற்கனவே 10.5 கூடுதலா தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்கறது கம்மியா, சரி, வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு பாதிப்பு தானே உண்டாகும். சரி, கம்மியா கேட்டா கொடுத்துட்டு போங்க. கம்மியா நாங்க கேட்கல, வேணும்னு கேட்கறோம், கொடுங்க. சரி, கம்மியா கேட்குறீங்க. இப்போ நான் சரியான கணக்கு 15, அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு 15 வரும்னு சொன்னா, இப்போ 15 கொடுங்க. 10.5 வேண்டாம், 15 கொடுங்க. நீங்க அமைச்சர் சொல்றாருன்னு கேள்வி கேட்கிறாரு நண்பர். அது 10.5 உங்களுக்கு குறைச்சிருக்குதுன்னு ரொம்ப குறைச்சிருக்கிறது அக்கறைப்படுறீங்க, மகிழ்ச்சி. அப்போ 15 கொடுத்துருங்க. ஆல்ரெடி 20 இருக்கு, 20 உங்களுக்கு போதுமானது இருக்கு அப்படிங்கிறாங்க. 20ல் போதுமானதா இருக்குது இல்லைங்கிறது தானே இப்போ நாங்கள் சொன்னது, அமைச்சர் சொன்னது, முதலமைச்சர் சொன்னது, கணக்கு எடுத்தது, நீதிபதிகள் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது தானே. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, தேர்தல் பிரச்சனைக்கு கூட்டணி பிரச்சனை இதையே பேசுறாங்க, சமூக நீதி பற்றி பேசலை. இந்த கூட்டத்தொடரிலே ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், அதுக்கு பாமக ஆதரவு கொடுக்கணும். இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வரட்டும், மத்திய அரசு வலியுறுத்தும், மாற்று கருத்து இல்லை.